Welcome students, welcome to our online class. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 4 algorithmic strategies. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னா ஸ்கோப்பிங் பற்றி பார்த்துருக்கோம். ஓகே, நீங்கள் எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி நான் பார்க்க போகிறது algorithmic strategies. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் algorithmனா என்ன? ஸோ வாட் இஸ் an algorithm? An algorithm is a finite set of instructions to accomplish a particular task in step-by-step procedure by solving a given problem. algorithm பொறுத்த வரைக்கும் algorithm சிம்பிள், அதாவது மெயின் கான்செப்ட் என்னென்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாம் புக்கை கையில் வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ புக்கை எடுத்துங்க, நான் சொல்கிறப்போ எல்லா லைன் பை லைனாக புக்கை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு புரியாது. ஓகேவா? புக் எடுத்துங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லைன் பை லைனாக பார்த்துட்டு வாங்க. ஸோ ஓகே, லெட்ஸ் algorithm இஸ் ஏ ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர். இப்போ எப்படி, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா, என்ன ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, ஈவன் C++, ஜாவா ஆர் எனி ப்ரோக்ராம், யூ ரைட் எனி ப்ரோக்ராம், அதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இது மாதிரி தான் எழுதணும், இந்த மாதிரி தான் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிறது ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி தான் வந்து தட் இஸ் எ algorithmic strategies. ஓகேவா? ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதுறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ C++ல் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு எழுத சொல்கிறாங்க. ஆட் டூ வேல்யூஸ் சொல்லி ஒரு சம் கொடுன்னு வச்சுங்களேன். ஏக்கு ஒரு வேல்யூ, பிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு சியில் வந்து C = A+B, இதுதான் வந்து கான்செப்ட். இதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுங்க அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ நீ ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி எழுதணும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டு, செகண்டு வந்து இந்த இது கால்குலேஷன் வரணும், இந்த இடத்துல வந்து இந்த கால்குலேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும், இந்த இடத்துல வந்து இந்த கம்பைல் ஆகணும், இந்த இடத்துல வந்து இது வந்து ஆன்சர் நமக்கு கெட் பண்ணணும், ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ப்ரோக்ராம் எண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ உங்களுக்கே வந்து அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த ப்ரொசீஜர் வருது இல்லையா? ஸோ தட் இஸ் எ algorithm. ஓகேவா? ஸோ இந்த algorithm வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோக்ராம், ஒரு ப்ராப்ளமை வந்து எப்படி நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த algorithm மூலிமா நம்ம பண்ண முடியும். ஓகேவா? ஸோ algorithm can be implemented in any suitable programming language. Algorithm must have input, output, and should satisfy the following characteristics such as definitely correctness and effectiveness. Data are maintained and manipulated effectively through data structures. ஸோ இங்கே டேட்டா ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்? இப்போது டேட்டாங்கிறது இட்ஸ் கலெக்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ரா ஃபேக்ட்ஸ் சொல்லலாம் இல்லையா? ஸோ சம் டேட்டா கூட பார்த்தீங்கன்னா சம் வேல்யூஸ், அதாவது இப்படி தான் இருக்கணும், டேட்டாஸ்னால் இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து டேட்டாஸ் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற சம் ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி பண்ணணும், அந்த டேட்டா எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து படிக்கிறது தான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? algorithm can be developed to store, manipulate and retrieve data from data structures. Example, data structures are arrays, structure, list, tuples, dictionary, etc. ஓகே, இப்போது டேட்டா ஸ்ட்ரக்சர்னா, டேட்டா ஸ்ட்ரக்சருடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அரேஸ் சொல்லலாம். அரேஸ், லிஸ்ட்டு, டியூப்பிள்ஸ் இதெல்லாம் இருக்க லிஸ்ட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த டேட்டா ஸ்ட்ரக்சருங்கிறது எப்படி தெரியும்? டேட்டா ஸ்ட்ரக்சர் அதை பற்றி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து +2 முடிச்சுட்டு காலேஜ் போகிறப்போ அதை பற்றின ப்ரீஃபாக படிப்பீங்க. டேட்டா ஸ்ட்ரக்சர்னா என்ன, தனியாக ஒரு கோர்ஸே இருக்குது உங்களுக்கு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா algorithm. இந்த algorithmத்துக்கு வந்து மெயினாக 5 திங்ஸ் இருக்குது. சர்ச்சிங், சார்ட்டிங், இன்சர்ட், அப்டேட், டெலீட். இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்க. ஒரு algorithm அப்படின்னா சர்ச்சிங் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க, சர்ச்சிங். சார்ட்டிங், அது எப்படி நீங்கள் சார்ட் பண்ணி கொண்டு வர போகிறீங்க. இன்சர்ட், என்னென்ன வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறீங்க. அப்டேட், இதில் என்ன அப்டேட் பண்ண போகிறீங்க. டெலீட், தேவையில்லாத எதுவெல்லாம் நீக்க போகிறீங்க. இதெல்லாம் பற்றி அந்த algorithmலாம் பார்க்க போகிறது. ஓகேவா? பார்க்க போகிறோம். ஸோ the searching an item in data structure using linear and binary search. linear search and binary search இதை பற்றி நம்ம இந்த லெசனில் இதை பற்றி நம்ம ஒன்றும் ப்ரீஃபாக பார்ப்போம். சார்ட்டிங், sort item in certain order using methods such as bubble sort, insertion sort, selection sort, etc. Insert to an item in the data structure. Update, to update an existing item in data structure. Delete, to delete an existing item in this data structure. The way of defining of algorithm is to called algorithmic strategy. For example, the way of defining an algorithm, is called algorithmic strategies. algorithm அதாவது ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும். சொன்னோம் இல்லையா, ஒரு ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணணும். இப்போ ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டாங்க, ஒரு சம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா
அந்த சம் எப்படி நீங்கள் சிம்பிளாக சால்வ் பண்ணுவீங்க, எப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது the way of defining an algorithm is known as algorithm. அதுதான் வந்து algorithm strategies. ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எப்படியெல்லாம் கொண்டு போகலாம், ஒரு ப்ராப்ளம் நீங்கள் எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம், சிம்பிளாக சால்வ் பண்ணலாம் மெத்தட் பற்றி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அது மாதிரி தான் வந்து அல்காரிதம். அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அல்காரிதம் மூலிமா எப்படியெல்லாம் நீங்கள் வந்து அந்த டிசைனை கொண்டு போகலாம், எப்படியெல்லாம் ப்ரோக்ராம் கொண்டு போகலாங்கிறத பற்றி படிக்கிறது தான் அல்காரிதமெட்டிக் ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களோட ஃபேக்டரியில் ஒரு நம்பர் ஃபேக்டரியில் ஃபைண்ட் ஃபேக்டரியில் ஆஃப் ஏ கிவன் வேல்யூ. இப்போ ஃபேக்டரியில் நம்பர் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்க இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் எழுதுகிறப்போ அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எழுதுவீங்க, எப்படியெல்லாம் வந்து டேட்டா ரிட்ரீவ் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் கால்குலேட் பண்ணணும், எங்கெங்கெல்லாம் தேவையில்லாத நம்ம நீக்கணும், இதை பற்றி எழுதும் இல்லையா. இங்கே பாருங்கள் உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. For example, to calculate factorial of a given value n, then it can be done by defining the function to calculate factorial once per iteration. Then it is called recursively until number of required iteration is reached. இந்த பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த ரோஸ் கலர் பாக்ஸ் புக்கில் பார்க்குறீங்க இல்லையா, புக் பேஜ் நம்பர் 31. Do you know சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. The word algorithm comes from the name of Persian author Abu Jafar Muhammad ibn Musa al-Qawsimi. அவர் நேம் இது. என்ன சார் நேம் இவ்வளோ பெஸ்ட் இருக்கீங்க பார்க்குறீங்களா. ஸோ அவர் அந்த ஊரெலாம் வந்து அந்த மாதிரி நேம் வைப்பாங்க. இவர் வந்து ஒரு பெர்ஷியனுடைய அந்த சார்ந்தவருங்கிறனால அந்த ஊர்லாம் பார்த்தீங்கன்னா நேம்லாம் வந்து இது மாதிரி தான் பெருசாக இருக்கும். அபு ஜாஃபர் முஹம்மத் இப்ன் முஸ் அல் கௌஷமி, இதோட காலம் 825 AD. Okay, who wrote a textbook on mathematics? The word algorithm has come to refer a method to solve a problem. Okay, இவர் அதான் சொல்கிறார். அதாவது அல்காரிதம் எதுக்காக பார்த்தீங்கன்னா சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலாம், ஒரு ப்ரோக்ராம் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், அதை பற்றி படிக்கிறதா வந்து அல்காரிதம். ஓகேவா. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் அல்காரிதம். அல்காரிதம் should have the following characteristics. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட், அவுட்புட், fitness, effectiveness, correctness, simplicity, ambitious, feasibility, portable. Okay, first input. ஒரு அல்காரிதம் எடுத்துட்டோம். ஒரு அல்காரிதம் வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து ரீட் த வேல்யூ. ஃபஸ்ட்டு இன்புட், நெக்ஸ்ட் வந்து ரீட் த வேல்யூ, தேர்ட் ஸ்டெப் வந்து கேல்குலேஷன், ஃபோர்த் ஸ்டெப் வந்து கால்குலேட் பண்ண ஆன்சர் வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, தென் ஃபிஃப்த் ஸ்டெப் வந்து வில் பி வெளியில் வந்துடலாம். ஓகே, இதில் நிறைய வேல்யூ, அதாவது இது சிம்பிள் பேசிக் அல்காரிதம். நான் சொன்ன ஸ்டெப்ஸ் வந்து சிம்பிள் பேசிக் அல்காரிதம். இதிலே வந்து நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. இன் டெப்த்தாக போனால் நிறைய இருக்குது. இதே வந்து இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணி அல்காரிதம் எழுதுனா அந்த இஃப்க்கு வந்து அந்த ப்ராக்கெட்லாம் போட்டு எழுதணும். அதே ரிஃபர்ஸ் பற்றி எழுதணும். நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து அதெல்லாம் எப்படி எழுதணும், அதெல்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து காலேஜ் லெவல் காலேஜில் போனப்போ அந்த லெவலில் நீங்கள் படிப்பீங்க. ஓகேவா. இங்கே பேசிக்காக கொடுத்துருக்காங்க இன்புட் 0 or more quantities to be supplied. இன்புட்டில் வந்து 0 or more quantity should be supplied. அவுட்புட் அட்லீஸ்ட் 1 quantity is produced. இப்போ இன்புட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை வேணால் நம்ம கொடுக்க முடியும். 0 or more quantities to be supplied. அதே மாதிரி அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 quality. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எத்தனை நம்பர் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ C ஈக்குவல் டு A, அதாவது ஒரு கால்குலேட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு கால்குலேஷன் பண்ண சொல்கிறாங்க இல்லையா. C ஈக்குவல் டு A ப்ளஸ் B ப்ளஸ் D ப்ளஸ் E ப்ளஸ் F ப்ளஸ் H ப்ளஸ் சம், அது போயிட்டே இருக்கும் இல்லையா. அதாவது இந்த மற்ற வேல்யூ கூட்டி எங்கே போய் ஸ்டோர் ஆகும், சிங்கிற ஒரு வேரியபிள் போய் ஸ்டோர் ஆகும். அது என்னது அவுட்புட். அப்போது இன்புட்டில் வந்து நிறையா இருந்தாலும் நம்ம நிறையா கொடுக்க முடியும். இன்புட்டில் நிறைய வேல்யூ கொடுக்க முடியும், ஆனால் அவுட்புட்டில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ மட்டும் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் C ஈக்குவல் டு A ப்ளஸ் D ப்ளஸ் C ப்ளஸ் H, A ப்ளஸ் D ப்ளஸ் H ப்ளஸ் M ப்ளஸ், அதாவது நிறையா கொடுக்கலாம். பட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1. ஓகே, ஒன்லி 1 மட்டும் ப்ரொடியூஸ்டு. ஃபிட்னஸ் இல்லை, finiteness. Algorithm must have terminated after finite number of steps. Infinite சொல்லுவாங்க இல்லையா. இன்ஃபினிட்டி மீன்ஸ் அதாவது இதுவே இல்லாமல் இருக்குது, அதுதான் வந்து இன்ஃபினிட் சொல்லுவாங்க. ஸோ algorithm must terminate after finite number of steps.
எப்படி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அதாவது algorithm must terminate after finite number of steps. Okay, definite, all operation should be well defined. All operation should be well defined. For example, operation involving division by 0 or taking square root for negative number are unacceptable. Effectiveness, every instruction must be carried out effectively. Correctness, the algorithm should be error free. Simplicity, easy to implement. Unambitious, algorithm should be clear and ambitious. Each of its steps and their input output should be clear and lead to only one meaning. Feasibility, should be feasible with available resources. Portable, algorithm should be generic, independent of any programming language, operating system able to handle all range of inputs. Then independent, algorithm should have step by step direction which would be independent of any programming code. எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆனாலும் சரி, அது C++ இருக்கட்டும், சியாக இருக்கட்டும், இல்லை ஜாவா இருக்கட்டும், .NET, எனி ப்ரோக்ராமிங் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஸ்டெப்ஸ். அதாவது அல்காரிதம் ஷுட் ஹேவ் ஸ்டெப் பை ஸ்டெப் டைரக்ஷன்ஸ் விச் ஷுட் பி இண்டிபெண்டன்ட் ஆஃப் எனி ப்ரோக்ராமிங் கோட்ஸ். ஓகே, ரைட்டிங் அண்ட் அல்காரிதம். அல்காரிதம் எப்படி நம்ம ரைட் பண்ணணும்? Algorithm are generic and not limited to computer alone. Algorithm are generic and not limited to computer alone. Can be used in various real-time activities. Knowingly or unknowingly, we perform many algorithms in our daily life, such as packing a book in your school bag, finding short path to search the place. Okay, அதாவது ரைட்டிங் அண்ட் அல்காரிதம், ஒரு அல்காரிதம் எப்படியெல்லாம் எழுதலாம். உங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அந்த ப்ராப்ளம் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்பீங்க இல்லையா? எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம், எப்படியெல்லாம் நம்ம வந்து அதை ஈஸியாக ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம், எழுதுவோம் இல்லையா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்லணும்னா, இப்போ ஸ்கூல் கிளம்புறீங்க என்ன பண்ணுவீங்க? காலேருந்து ரெடி ஆகிட்டு எல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்றீங்க, பேக்கில் புக்கில் எடுத்து வைக்கிறீங்க, லஞ்ச் பேக் பண்ணுறீங்க, வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து அந்த கிளாஸ் உங்கள் ஸ்கூலுக்கு ரீச் ஆகுறீங்க, ஸ்டெப்ஸ் ஏறுறீங்க, கிளாஸ் ரூம் வரீங்க, கிளாஸில் உட்காடுறீங்க, அப்புறம் தூங்க ஆரம்பிச்சிடுவீங்க இல்லையா? ஸோ இதுதான் வந்து அல்காரிதம் ஸ்டெப்ஸ். எப்படியெல்லாம் இது பண்ணாங்கிறது அல்காரிதம் ஸ்டெப்ஸ் இதுதான். ஓகே, அதே மாதிரி இங்கே எக்ஸாம்பிள் அதான் கொடுத்துருக்காங்க, அந்த புக்கில் பாருங்கள். ஓகே, இப்போது அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம் அதை பற்றி நம்ம பார்க்குறோம். கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் ஆர் லிமிட்டட். எஃபிஷியன்சி ஆஃப் an algorithm is defined by utilization of time and space complexity. Analysis of an algorithm usually deals with a running and execution time of various operations involved. Analysis of algorithm usually deals with a running and execution. ஓகேவா? ஒரு அல்காரிதம் நம்ம அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா எப்படிலாம் அனலைஸ் பண்ணலாம்? இப்போது ஒருத்தரை பற்றி அனலைஸ் பண்ணுறீங்க, இவரை பற்றி அனலைஸ் பண்ணி கொண்டு வாங்க, ரிப்போர்ட் கொண்டு வாங்க அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவரை பற்றின கேரக்டர்ஸ், அவர் பற்றின ஒரு என்னென்னலாம் பண்ணுவார், என்னெல்லாம் இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனலைஸ் பண்ணுறீங்க, கெஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அது மாதிரி அல்காரிதம், அனலைஸ் ஆஃப் அல்காரிதம் யூ ஷுட் யூஸ் வித் ரன்னிங் ஆஃப் எக்ஸிக்யூஷன் டைம் ஆஃப் வேரியஸ் ஆப்ரேஷன் இன்வால்வ். இப்போது ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துட்டாங்க, இதுக்கு வந்து அல்காரிதம் எழுதுங்க அப்படின்னா நீங்கள் டக்குன்னு யோசிப்பீங்க இல்லையா? ஸோ இந்த அல்காரிதம் வந்து இந்த ஸ்டெப் வரும், இந்த இடத்துல இந்த ஸ்டெப் வரும், இந்த இடத்துல இந்த கால்குலேஷன் வரும், இந்த இடத்துல இது வரும். ஸோ இவ்வளோ பேஜ், இவ்வளோ லைன்ஸ் நம்ம எழுதுவோம், எவ்வளோ டைம் எடுக்கும், இத்தனை நிமிஷம் டைம் எடுக்கும், நம்ம கெஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா? தட் இஸ் த அனாலிசிஸ் ஆஃப் அல்காரிதம். ஓகேங்களா? The running time of an operation is calculated how many programming instructions as per instructions. Okay. Analysis of program as algorithm and performance evaluation can be divided into two different phases. First one the a priori estimate, posteriori testing. Priori estimate பார்த்தீங்கன்னா is a theoretical performance analysis of an algorithm. Efficiency of an algorithm is measured by assuming external factors. Posteriori testing this is called a performance measurement. In this analysis actual statistics like running time and required for algorithm execution are collected. So priori estimate அப்படின்னா இட்ஸ் a theoretical performance analysis of an algorithm. அதாவது தியரட்டிக்கலாக நீங்கள் வந்து இப்போ ஒரு அல்காரிதம் உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரொசீஜர் எழுதுவீங்க இல்லையா? தட் இஸ் priori estimate. ப்ரொசீஜர்னா
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் ஓன் இங்கிலீஷ் நீங்கள் எழுதுவீங்க இல்லையா, தட் இஸ் எ ப்ரியோரி எஸ்டிமேட். இட்ஸ் எ தியரட்டிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் ஆஃப் அன் அல்காரிதம். ஓகே, இட்ஸ் எ எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் இஸ் மெஷர்ட் பை அசூமிங் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். அதாவது இருக்கிற வேல்யூஸ் என்னென்ன வேல்யூஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் C = A + B, இது ஒரு அல்காரிதம் எழுதுங்க அப்படின்னா ஃபஸ்ட் நீங்கள் ப்ரொசீஜர் எழுதுவீங்க இல்லையா, அந்த ப்ரொசீஜர் வந்து உங்கள் ஓன் லாங்குவேஜில் நீங்கள் எழுதுவீங்க. தட் இஸ் ப்ரியோரி எஸ்டிமேட். போஸ்டரி எஸ்டிமேட் அப்படிங்கிறது திஸ் இஸ் கால்ட் பெர்ஃபார்மன்ஸ் மெஷர்மெண்ட். In this analysis, actual statistics like running time and required for algorithm executions are collected. இப்போ இந்த டைம் வந்து இதுதான் டைம். இந்த டைம் நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் அல்காரிதம் ரைட் பண்ணுறீங்க. அந்த அல்காரிதம் வந்து இவ்வளோ டைம் எடுக்கும், இத்தனை டைம், இவ்வளோ டைம், இந்த டைமில் எக்ஸிக்யூஷன் ஆகும், இந்த டைமில் அந்த ப்ரோக்ராம் வந்து அவுட்புட் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு மெஷர் பண்ணுறீங்க பாருங்கள். தட் இஸ் போஸ்டரி டெஸ்டிங். ஓகேவா? பாக்ஸ் பாருங்கள், அந்த சின்ன பாக்ஸ் பாருங்கள். An estimation of a time and space complexities of an algorithm for varying input size is called algorithmic analysis. இந்த பாக்ஸ் இருக்கிறதெல்லாம் நல்லா பார்த்துங்க. இதை 1 மார்க்கில் வரலாம், 2 மார்க்கில் சப்போஸ் கேட்காத வாய்ப்பு இருக்குது. ஓகே, இது வரைக்கும் இந்த கிளாஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ் 4.2 காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் அன் அல்காரிதம், அதை பற்றி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.